எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் எரிசேரி தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான கறியாய்கள்ங்கிறது இன்றைக்கி நமக்கு சேனை வாழைக்காய் இந்த ரெண்டும் தான். எப்படி பண்ணுறதுங்கிறது டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். இதுக்கு நடுவில் நம்மளோட சிக்னேச்சரான மிளகு ரசப்பொடியை வச்சு பண்ணின ரசம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ. இப்போ ஓணம் ஸ்பெஷலாக எரிசேரி பண்ணிட்டு இருக்கோம். எரிசேரியில் சேனையும் சரி வாழைக்காயும் சரி இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி தான் கட் பண்ணி வைக்கணும். வாழைக்காயும் தண்ணியில் போட்டு மாமி எடுத்து வச்சுட்டுருக்கா. சேனையில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக போடணும். ஸோ இதுக்கு நல்ல காம்பினேஷனாக ரசம் இருக்கும். இந்த சீசருக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும். உப்பு வந்து லேசாக வேகிறதுக்கு மட்டும் ஒரு சிட்டிகை தான் போடணும். அப்புறம் கடைசியில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து தேங்காயும் துருவி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் மிளகு ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி போடணும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயில் மிளகு, எங்களுக்கு வந்து உரப்பு ரொம்ப வேண்டாம், அதனால் கொஞ்சமாக தான் மிளகு போடுறோம். மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கூட போட்டுட்டு அதை வறுத்துட்டு ஒரு மிளகாய் வத்தல் லேசாக வறுத்துன்ட்டு இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா தேங்காய் ஒரு கப்பு. மாமி அப்படியே திரும்பி பாருங்க, உங்களையும் எடுத்தாச்சு. இன்றைக்கி நீங்கள் தான் எரிசேரி ஸ்பெஷலா? ஸோ இன்னைக்கு சுலோஷனா மாமி ஸ்பெஷலில் எரிசேரி. தேங்காய் வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது, ஓரளவு லேசாக வறுபட்டுட்டு சேர்ந்து வறுபட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் தான் வறுக்கணும். அதான் மாமிக்கிற மாதிரி தேங்காய் எண்ணெயில் தான் இந்த மிளகு ஜீரம். இது கேரளா சமையல்கிறதுனால எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் இருக்கும். தேங்காய் எண்ணெய் மணக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ வறுத்துட்டு இந்த அளவு வறுத்துட்டு அடுப்பு அணைச்சிட்டு இடுப்பு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த தேங்காய் ஆடுறதுக்குள்ளே நமக்கு வந்து சேனை பாதி வந்தாச்சு, பாதிக்கு மேலே வந்தாச்சு. இப்போ வாழைக்காய் நல்லா தண்ணீரில் போட்ட வாழைக்காயை அதில் போட்டுடலாம். ஏன்னா வாழைக்காய் சீக்கிரம் வந்துடும், அதனால் அதையும் சேர்த்து வேக போட்டுட்டு இன்னைக்கு அதுக்குள்ளேயே ரொம்ப கமகமான்னு இருக்குது. தேங்காய் கடு மிளகு வறுத்தது ஒரு பக்கம், ரச வாசனை ஒரு பக்கம், சேனை வாசனை ஒரு பக்கம், சூப்பராக இருக்குது. இப்போது இந்த சேனை வாழைக்காய் நல்லா வெந்தாச்சு. அடுத்து அரைச்சதும் மாமி அரைச்சு வந்தாச்சு. போடுங்க மாமி. என்னடா இதிலெல்லாம் அப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. காரணப்பட நான் வந்து கொஞ்சம் வேலை பார்க்கும்போது அடுப்பில் பக்கத்துலலாம் கீழே கொஞ்சம் செஞ்சிட்டேன். அதையும் மாமி தான் க்ளீன் பண்ணணும். ஸோ இதை போட்டாச்சு. இதை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நல்லாவே இந்த கொதிச்சு அதோட வாசம் எல்லாமே இறங்கணும். ஆனால் ரொம்ப ஓவராக தேங்காய் தெரியற அளவுக்கு கொதிக்கக்கூடாது. இப்படி கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச